ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சாப்டர் 31 பார்க்க போகிறோம். ஸோ சாப்டர் 31 பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பேரண்டி என்ன கேட்குறான், எதுக்கு நீ வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா தாத்தா சொல்கிறான், நீங்கள் எல்லாம் கிளம்புங்க வெளியில் அப்படின்வான். முன்னாடி எதுக்கு இவங்ககிட்ட வந்து பேசணும், எதுக்கு இப்போ வந்து எங்களை கிளம்ப சொல்கிறேன்னு கேட்பான். திருப்பி வந்து அந்த தாத்தா என்ன சொல்கிறான்னா, கிளம்புங்கடா. ஸோ அதுக்கப்புறம் தாத்தா என்ன சொல்கிறா, இதோட 3 டைம் சொல்லிட்டேன், ஒழுங்காக வந்து கிளம்பு அப்படின்றான். உடனே நம்மளோட பேரண்ட் என்ன கேட்குறான்னா, அப்போ வந்து நீ என்கிட்ட சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்வான். ஸோ அந்த தாத்தா கேட்குறான், நீ என்ன என்னை சாவடிச்சிடுவியா அப்படின்னு கேட்பான். அதுக்கு அந்த பேரண்ட் என்ன சொல்கிறான், என்னால் உன்னை ஜெயிக்க முடியாது, பட் என்னோட இன்னசெட்டை வந்து சாவடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு தான் கெட்ட பேர் வருவான். அதுக்கப்புறம் அந்த நம்ம மெயின் கேரக்டர் என்ன நினைக்கிறேன்னா, அந்த தாத்தாக்கு வந்து கொஞ்சம் வீக்னஸ் இருக்கான். என்னென்னா இந்த மாதிரி இன்னசெட்டை வந்து அவனை சாவடிக்க மாட்டானுமா. ஸோ போன ரிகர்ஷன்னா போன டைம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். போன டைமில் நீங்கள் அவன் சாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பேரண்டின் கொஞ்சம் தாத்தா வந்து கொஞ்சம் நல்ல இம்ப்ரெஷன் வச்சுருந்தான். ஏன்னா வந்து பேரண்டின் வந்து 0 டெட்ஸில் வச்சுருந்தான். ஸோ அதனால் வந்து அவன் பேச்சு கேட்பான்ட்டு சொல்லிட்டு தான் வந்து நம்ம வந்து மெயின் கேரக்டர் வந்து பேரண்டினை கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கெமிஸ்ட் பொண்ணு இருக்காங்க என்ன வச்சாலும், ஸோ அவளும் வந்து அந்த தாத்தா கிட்டே பேசினான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா வந்து அப்படியே கிளம்பி போயிடும், நான் இன்றைக்கி வந்து நான் வந்து அவனை சாவடிக்க மாட்டேன், நாளைக்கு சாவடிச்சுக்கிறேன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கேரக்டர் வந்து ஏன் இந்த தாத்தா இப்படி இருக்காங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பேரண்டி என்ன சொல்கிறான்னா, இந்த தாத்தா வந்து இந்த சீரியல் கில்லர்ஸ் எல்லாத்தையுமே வந்து துரத்தி சாவடிப்பானாமா. ஏன்னா அவனோட ஒரிஜினலான வேர்ல்டில் இருக்கிற ஒரிஜினல் வேர்ல்டில் வந்து என்ன ஆச்சுன்னா, ஸோ அவனோட பொண்ணு, அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணோட ஹஸ்பண்டு 2 பேர்த்தையுமே வந்து சீரியல் கில்லர்ஸ் வந்து அவங்க 2 பேரையுமே சாவடிச்சிட்டாங்களாமா. ஸோ அதனால் வந்து அந்த தாத்தாவுக்கு வந்து பேத்தி மட்டும் தான் இருக்கான். ஸோ அதனால் தாத்தா இங்கே வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த சீரியல் கில்லர்ஸ் யாரை பார்த்தாலுமே வந்து சாவடிச்சிடுறானாமா. ஸோ அதுக்கு வந்து இந்த நம்ம மெயின் கேரக்டர் என்ன கேட்குறான், அந்த கோஸ்ட் கிட்ட சொல்கிறான், ஏன்னா இதெல்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்லலையான்னு கேட்பான். அதுக்கு வந்து கோஸ்ட் சொல்லுது, நீ வந்து என்கிட்ட கேட்கவே இல்லை, நான் சொல்லலைன்றது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கேரக்டர் அந்த தாத்தா கிட்ட என்ன சொல்கிறான்னா, ஓடி போய் தாத்தா நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம், கரெக்டாக வந்து இந்த டைமுக்கு வந்துடு அப்படின்வான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தாத்தாவும் அவனும் வந்து மீட் பண்ணுறாங்க கரெக்டாக அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி மீட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மெயின் கேரக்டர் என்ன நினைக்கிறேன்னா, அந்த தாத்தாவோட போன டைமில் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தேன், இந்த டைம் பாரு நான் வந்து அந்த தாத்தாக்கு நீ யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டு அந்த தாத்தாவோட ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்வான். ஸோ அதுக்கப்புறம் அந்த தாத்தா வந்து அவனை என்ன பண்ணுறதுன்னா, சரி எதுக்கு என்ன பேச போகிற அப்படின்றது. ஸோ மெயின் கேரக்டர் என்ன சொன்னால், நான் வந்து ஒரு ப்ரோபெட் அப்படின்வான். ஸோ ப்ரோபெட்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்யூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறவங்க. ஸோ அந்த ப்ரோபெட்டில் வந்து அவன் என்ன சொல்கிறான், என்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குதால நான் என்ன ஃப்யூச்சரை பார்க்க முடியும் அப்படின்றது. ஸோ அந்த தாத்தா என்ன சொல்லணும்னா, அப்படியா, அவன் கையை பின்னாடி வச்சுக்குவான், பின்னாடி வச்சுட்டு எந்த ஃபிங்கர் இருக்குது சொல்லு, எந்த ஃபிங்கர் வந்து நான் வச்சுருக்கேன்னு சொல்லு அப்படின்வான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் வந்து என்ன பண்ணுவான்னா, அவனை சூசைட் பண்ணிக்குவான். ஏன்னா ஆஸ் யூஸ்வல் ஸோ அவனால் லேட்டாக சொன்னால் கூட அவன் தாத்தா வெட்டிடுவான். ஸோ அதனால் என்ன பண்ணுவான்னா, அவனை சூசைட் பண்ணிக்கான். திருப்பி யூ ஆர் பீட் டெட்னு வந்து திருப்பி வந்து ஒரு நாள் பின்னாடி போயிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து அதே மாதிரி டைலாக் வந்து திருப்பி வந்து அவன் மீட் பண்ணுறான். இந்த டைம் பார்த்தா அதே தாத்தா வந்து என்ன பண்ணுறாரு, திருப்பி கையை வச்சுட்டு எந்த ஃபிங்கர்னா இந்த டைம் அவன் மெயின் கேரக்டர் வந்து சொல்லிடுறான். திருப்பி தாத்தா இன்னொரு கொஸ்டின் கேட்குறான், இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிவிட்டு அதை வந்து கண்டுபிடிச்சி திருப்பி இந்த டைமில் வந்து கரெக்டாக அதை பண்ணுறான். திருப்பி அந்த தாத்தா வந்து இன்னொரு டைம் பண்ணுறான். ஸோ இது வந்து ஒரு 5 டைம் போயிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் டைமில் வந்து பண்ணுறான்னா, நம்ம மெயின் கேரக்டர் வந்து ஓரளவுக்கு இந்த ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ரூட் விட்டாங்கன்னா அதை வந்து ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டேன். ஏன்னா ஒரே மாதிரி ஆன்சர் தான் அந்த தாத்தா கேட்க போனோம். ஸோ அதனால் ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். இந்த டைம் என்ன சொல்கிறேன்னா, மெயின் கேட்டு என் கூட வந்து 5 நாள் இரு. ஸோ நெக்ஸ்ட்டு 5 நாளில் வந்து என் கூட இரு, நீ வந்து இருந்துட்டு நான் வந்து இன்னசென்ட்டாக இல்லை பொய்யானானான்னு சொல்லிவிட்டு நீயே கண்டுபிடிச்சிக்கோ. நான் இன்னசென்ட்டாக இருந்தால் நீ விட்டுரு, கெட்டவனாக தான் நீ என்னை சாவடிச்சிடும் அப்படின்னா. ஸோ அந்த தாத்தாவை என்ன சொல்கிறேன், ஸோ 5 நாள் நான் உங்க கூட இருப்பேன், பார்த்து இருந்துக்கோ அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த கார்டனர்ஸ் வருவான். அந்த கார்டனர்ஸ் என்னென்னா 11th ஃப்ளோர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, எல்லாம் வாங்கணுவான். ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து வந்து டிரான்ஸ்போர்ட்டும் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இது முன்னாடியே நடந்தது தான். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து இவங்க கூட இருப்பான். ஸோ நம்ம சாப்டர் 32 பார்க்கலாம். ஸோ சாப்டர் 32ல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 11th ஃப்ளோரில் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் எம்பிசிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எல்லோரும் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மெயின் கேரக்டர் என்ன பண்ணுறான்னா பார்ப்பான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த தாத்தா வந்து இவனையே பார்த்துட்ருக்கான். அதுக்கு மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறான், இதுக்கு வந்து ரிவார்டு கிடைக்கும், நீ வந்து என்னையவே பார்த்துட்டு இருந்தால் எப்படி நீ உனக்கு ரிவார்டு வரும் அப்படின்வான். அந்த தாத்தா என்ன சொல்கிறான்னா, நான் உன்னை பார்த்துட்டே இருப்பேன், அதுக்கப்புறம் ரிவார்டுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்துக்குவேன் டாப் 10க்குள்ளே அப்படின்வான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கேரக்டர் என்ன பண்ணுறான், டேரெக்டாக வந்து நம்ம பிளாக் விட்ச் கிட்ட போகிறான். ஸோ பிளாக் விட்ச் கிட்ட என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்க என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு போன 10th லெவல் முடிச்சிருந்தேனே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மேப் இருக்குது, இந்த மேப்பை வச்சுட்டு நம்ம டேரெக்டாக வந்து
இந்த 11th பாஸ் இருக்கான் தானே, ஸோ அவங்க டேரெக்டாக நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்வான். ஸோ உடனே பிளாக் விச் என்ன பண்ணா, ஓ உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்கில் இருக்குன்னு என்கிட்ட ஏன் முன்னாடியே சொல்லலை, என்கிட்டயும் ஒரு ஸ்கில் இருக்குது, அது வந்து டிரான்ஸ்போர்ட்டு, நான் வந்து உன்னை டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுறேன், நீ வந்து அதை முடிச்சிடுவா தானே அப்படின்வா. ஸோ அதுக்கு உடனே நம்ம மெயின் கேரக்டர் எஸ்ன்னுவான். அதுக்கப்புறம் 2 பேர் டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயின் கேரக்டர் என்ன பண்ணுவான்னா ஒரு வெட்டிடுவான். ஸோ வெட்டுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணு இருக்கா தானே, இது ஃபுல்லாகவே மிஷின் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிருச்சு அது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்காரு. ஸோ அந்த பொண்ணு என்ன சொல்லுவான்னா, ரொம்ப தேங்க்ஸ், இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லை, 50 கீழே இல்லை 30 கீழே. அவன் வந்து அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாள். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு மாதிரி சிரிச்சுன்னு இருப்பாள். ஸோ அதுக்கு தான் மெயின் கேரக்டர் என்ன நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து 180 பேர் ஏதோ கிட்ட செத்துட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இருந்திருக்கா போல் அந்த டைமில். ஸோ இந்த டைம் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஸோ அதுக்கு வந்து நம்ம மெயின் கேரக்டர் வந்து லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் ஆகிற. ஸோ அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட 40க்கு மேலே வயசு, மெயின் கேரக்டருக்கு வந்து 28 வயசா 25 வயசோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சும்மா ஏன்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க இவங்க 2 பேர்த்தையும் வச்சு. ஸோ அதனால நான் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப தேங்க்ஸ்ன்றா. அதுக்கப்புறம் பார்த்தா ரிவார்டு வருது. ஸோ ரிவார்டு வரும்போது பார்த்தா ஆஸ் யூஸ்வல் ஃபஸ்ட்டு ப்ரைஸில் வந்து நம்ம மெயின் கேரக்டர் இருக்கான். செகண்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் விச் அந்த பொண்ணு இருக்குது. தேர்டில் பார்த்தீங்கன்னா இன்குவாஸ்வர். அதுக்கப்புறம் நம்ம தாத்தா வந்து 7th பிளேஸ் போயிட்டான். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தா டாப் 10 வந்துருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டாப் 10 வந்து எல்லாருமே டிரான்ஸ்போர்ட் ஆகணும். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் அந்த இன்காஸுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வரும்போது வந்து கிரிகிரின்னு வந்து ஓடி வந்து இவங்ககிட்ட பேசுவான் தெரியுமா. ஸோ அதே மாதிரி பேச வேணாம். அதுக்கு மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷ் பண்ண நானே, இந்த மாதிரி நான் வந்து ஏதோ சொல்லுவேன், நீங்கள் வந்து கேட்கணுன்ட்டு. ஸோ அதை நான் எப்போ சொல்கிறேன் அப்படின்வா. ஸோ ஓகே நீ என்ன சொல்ல வர கேட்போம் அப்படின்வான். அது நம்ம மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறேன், 5 நாள் நெக்ஸ்ட்டு 5 நாள் வந்து நீங்கள் வந்து நான் இங்கேயே இருங்க, எதுவுமே பண்ணாமல் இங்கேயே இருங்க, நான் வந்து 20th floor வரைக்கும் முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்வான். ஸோ அதோட சரி சாப்டர் முடிஞ்சிருச்சு. சாப்டர் 33. ஸோ சாப்டர் 33 பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ மொத்தமாக என்ன நடந்துச்சுன்னா வந்து அவன் 5 நாள் டைம் கேட்பான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே அவங்க கூட டிஸ்கஷன் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே ஒருத்தர் வேணான்றா. ஸோ பிளாக் விச் வந்து இம்பாசிபிள் அப்படின்றா. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்னென்னா நம்ம வந்து இவனை நம்பி தான் வந்திருக்கோம், அதே மாதிரி கேஷுவலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அவன் பேச்சு கேட்டு அவன் இந்த டைம் வந்து நம்ம வந்து அலோவ் பண்ணலான்வான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கேரக்டர் வந்து என்ன பண்ணுவான்னா, அது அலோவ் பண்ணுறதுனால அவன் என்ன பண்ணுவான்னா, மெயின் கேரக்டர் வந்து என்ன பண்ணுவான்னா கதவை திறப்பான். ஸோ கதவை திறக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேஷுவல் எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறது, ஸ்டக் ஆன மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீமன் கிங் அவனும் ஸ்டக் ஆன மாதிரி இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து யாருமே ரிவார்டு சூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து மெயினான கேமே வந்து ஸ்டார்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து இவன் வந்து ரிவார்டு சூஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா யாருமே எதுவுமே பண்ணல. ஸோ அதனால் நம்ம மெயின் கேரக்டர் பார்த்தா ஒரு அட்வான்டேஜ். ஸோ நம்ம டேரெக்டாக போய் டீமன் கிங் கிட்டேயே வந்து சண்டை போடலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டீமன் கிங் வந்து தனியாக ஒரு இடத்துல இருக்கான். ஏன்னா டீமன் கிங் போன எபிசோடில் பார்த்தா அவன் வந்து அட்டாக் பண்ணுவான். ஸோ அதில் பார்த்தனால வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம மெயின் கேரக்டர் டேரெக்டாக போய் நம்ம டீமன் கிங்கே நான் அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா டீமன் கிங்க்கு அட்டாக் பண்ண போவான். ஸோ அதோட சரி சாப்டர் முடிஞ்சிருச்சு.